ஸோ ஆப்டிக்கான ரிவிஷன் கிளாஸாக இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பேப்பர் பென் இல்லாமல் உட்காராதீங்க. பேப்பர் பென் இல்லாமல் உட்காராதீங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, என்னோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தட் ப்ளீஸ் பேப்பர் அண்ட் பென் சேர்த்து உட்காருங்க. முதல்ல பேசிக்கான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? பேப்பர் பென்னோடு உட்காந்துருங்க. பேசிக்கான பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு சில ஃபார்முலாவை நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து நீங்கள் மக்கப் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போவே மக்கப் பண்ணி இப்போவே வந்து எழுதிடணும். ஓகேவா? இப்போவே மக்கப் பண்ணி இப்போவே எழுதணும். சர்ச் அண்ட் இண்டிசஸில் இந்த ஃபார்முலா வந்து இருக்குது. சர்ச் அண்ட் இண்டிசஸில் இந்த ஃபார்முலா இருக்குது. எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார்முலா என்னன்னா, சார் இப்போ நம்ம பார்க்கறது சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன்ல எக்கச்சக்கமான மாடல் இருக்கு. அதுல ஒரு மாடல் சர்ச் அண்ட் இண்டிசஸ். அதுல ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். a பவர் m இன்டூ a பவர் n. இப்படி பேஸ் ஒரே நம்பர், மேல அடுக்கு வந்து வேற வேற நம்பர் இருந்ததுன்னா அந்த பேஸை போட்டுட்டு அந்த மேல வேற அடுக்கு இருக்கு இல்லையா, அதை சிம்பிளி ஆட் பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்பிள் 4 பவர் 7 4 பவர் 3 இருக்குன்னா 4 பவர் 10 இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவது ஃபார்முலா a பவர் m டிவைடட் பை a பவர் n இப்படி இருக்குன்னா இதை a பவர் m மைனஸ் n அந்த அடுக்கை டிஃபரன்ஷியேட், அதாவது மைனஸ் பண்ணா போதும். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா a பவர் m ஹோல் பவர் n இப்படி இருக்குன்னா a பவர் mn அப்படின்னு போடணும், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா a பவர் m டிவைடட் பை b பவர். இப்போ பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் ஒன்று தான், ஆனால் பேஸ்க்கான வேல்யூ வந்து மாறுது, ab அப்படின்னு மாறுது. இப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த பவரை பொதுவாக வந்து போட்டுடலாம், a பை b ஹோல் பவர் m அப்படின்னு போட்டுடலாம். ஃபிஃப்த் ஒன் எனிதிங் பவர் 0, எனிதிங் பவர் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1, எனிதிங் பவர் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் சிக்ஸ்த் ஒன் a பை b பவர் மைனஸ் n which is equal to b by a பவர் பிளஸ் n. தட் மீன்ஸ் இப்போ 7 by 3 பவர் மைனஸ் 2 போட்டிருக்கேன்னா இது 3 by 7 பவர் பிளஸ் 2க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ். ஓகே, இந்த பேசிக் ஃபார்முலாவை முதல்ல மக்கப் பண்ணுங்க. சர்ச் அண்ட் இண்டிசஸில் இந்த பேசிக் ஃபார்முலாவை முதல்ல மக்கப் பண்ணி முடிங்க. மக்கப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அல்ஜிப்ரா ரிலேட்டடாக நான் ஒரு ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன். அந்த ஃபார்முலாவையும் யூ ஹவ் டு மக்கப். என்ன ஃபார்முலா தெரியுமா? ஃபர்ஸ்ட் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அடுத்தது பாருங்க. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அடுத்தது a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. a plus b the whole square plus a minus b the whole square. மேலே இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் சிம்பிளி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா plus 2ab minus 2ab get cancel, so that 2 times of a square plus b square அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது அல்ஜிப்ரா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடுத்து நான் இப்போ கொடுக்குற ஃபார்முலா. இப்போ மக்கப்னா அப்படி இல்லை, பார்த்து ஒரு வாட்டி எழுதுங்க, பார்க்காம ஒரு வாட்டி எழுதுங்க. ஸோ அடுத்தது a plus b the whole square minus a minus b the whole square. அதாவது மேலே இருக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவேஷனையும், இது ஒராவது ஃபார்முலா, இது ரெண்டாவது ஃபார்முலா, அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஜஸ்ட் சிம்பிளி மைனஸ் பண்ணுங்க. அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு என்ன நிற்கும்? 4ab அப்படின்றது நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அடுத்தது a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்னா a பிளஸ் b அண்ட் தென் a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நிற்கும். ஸோ அடுத்தது a கியூப் மைனஸ் b கியூப் which is equal to a minus b a square plus ab
ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மட்டும்தான் மைனஸ், மீது எல்லாம் ப்ளஸ். இங்கே ப்ளஸ் இருந்தால் உள்ளுக்குள்ள நடுவில் வந்து என்னென்னா மைனஸ் வரும். ஓகேவா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், ஏ கியூப் மைனஸ் பி கியூப். நீங்கள் எல்லாம் இதை எதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபை எதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி தி ஹோல் கியூபோடு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இது வேற இது வேற. ஓகேவா? இப்போ நான் அதை எழுதுறேன். ஏ பிளஸ் பி தி ஹோல் கியூப் which is equal to a cube plus b cube plus 3ab bracket open பண்ணி a plus b அப்படின்னு போடணும். ஸோ அடுத்தது a cube minus b cube எதோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்கன்னா a minus b the whole cube ஓட கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. a minus b the whole cube which is equal to a cube minus b cube minus 3ab bracket குள்ளியோ minus a, அதாவது a minus b இப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். இதை பார்த்து ஒரு வாட்டி எழுதுங்க. எழுதும் போதே மக்கப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்காம எழுதணும். இந்த ஒரு ஸ்லைடும் இந்த ஒரு ஸ்லைடும் எங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்லைடும். ஓகேவா? முதல்ல இது ஒரு வாட்டி பார்த்து எழுதுருங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குயிக்கா. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குயிக்கா. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கம்மா. எடுத்தாச்சுன்னா இந்த ஸ்லைடை பார்க்காம இப்பயே எழுதுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். இப்பவேனா இப்பவே. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நீங்க படிச்சுட்டு ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்காம எழுதணும். ஓகேவா? ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்காம எழுதணும். ஓகேவா? குயிக் குயிக். இந்த டாஸ்கை முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னொரு டாஸ்கை எழுதி போட்டு உங்களுக்கு கொடுக்க போறேன். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். 28ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 31ஆம் தேதி வரையும் டெஸ்ட் பேட்ச், அந்த பேட்ச், இந்த பேட்ச்னு எந்த வித்தியாசம் பார்க்காம எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் அருண் சாரோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் எக்கனாமிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டு ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட் ப்ளீஸ் கைண்ட்லி அட்டெண்ட். 28ஆம் தேதியில் ஆரம்பிச்சு 31ஆம் தேதி வரையும் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. இதை முடிச்சாச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த டார்கெட்டை நோக்கி ஓடுவோம். சரி, இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணி தான் ஆகணும். a plus b the whole square, a minus b the whole square. இதில் தரவா இருக்கிற நம்ம a square minus b square அந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். எங்க தப்பு விடுவோம்னா a plus b the whole cube, a cube minus b cube அந்த ரெண்டு ஃபார்முலாவில் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆஸ்பிரண்ட் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. பேப்பர் பென் எடுத்து தயவு பண்ணி எழுதுங்க ப்ளீஸ். அடுத்த டார்கெட்டுக்குள்ள போலாமா? அது ரெண்டுத்தையும் முடிச்சோன்னா சம் ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கலாம். சர்ச் அண்ட் இண்டிசஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த டார்கெட் இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே நம்ம கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்த டார்கெட் என்னென்னா ரூட் நம்பர் ஸ்கொயர் நம்பர். இப்போ சே எக்ஸாம்பிள் 1னா அதோடைய ஸ்கொயர் நம்பர் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1, 2னா அதோடைய ஸ்கொயர் 4, 3னா 9, 4னா 16, 5னா 25, 6னா 36, 7னா 49, 8னா 8 8 64, 9 9 81, 10 10 100, 11 11 121, 12 12 144, 13 13 169, 13 × 13 169, 14 × 14 எத்தனை 196, 196, 15 × 15 225, 16 × 16 256, 17 × 17 289, 18 × 18 324, 19 × 19 361, 20 × 20 400. சரி, இப்போ இதை எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட், நான் எதுவும் தப்பாக சொல்லலை. தெரியாத கேண்டிடேட் இப்போ படிங்க, தெரிஞ்ச கேண்டிடேட் இதையும் எழுதுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். தெரிஞ்ச கேண்டிடேட் இதையும் எழுதுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட் நான் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன்.
தெரிஞ்ச கேண்டிடேட், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட் இப்போ எழுதுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். குயிக். குயிக்கா எழுதுங்கம்மா. சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் ரொம்ப அசால்ட்டா வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து கேட்டது உண்டு. அதனால கொஞ்சம் ஃபோக்கஸிவா பாருங்க. எஸ், தரவு பண்ணியாச்சா? இப்போ நான் எதுவுமே ஆப்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன், வெறும் கொஸ்டின் மட்டும் போடுவேன். அதை எப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அதுதான் பார்க்கணும். ஓகேவா? இதில் கொஸ்டின் 256 பவர் 5/4. ப்ளீஸ் சிம்பிளிஃபை. Square root of 8 power 1/3. Please simplify this. Third question, 32/243 power -4/5. Please simplify this also. Fourth question, 1/216 minus power -2/3. -2/3. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரே ஒரு ஹிண்ட் தான் என்னால் கொடுக்க முடியும். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுத்து மகப் பண்ண சொன்னேன். அந்த ஃபார்முலா நான் அல்ஜிப்ரா ஃபார்முலாக்குள்ளேயே போகலை இன்னும். ஓகேவா? சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்க்கான ஃபார்முலா தான். அந்த பேசிக் லாஜிக்கை யூஸ் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம், ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியணும். அது ரெண்டுமே தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இது அட்டம் பண்ண முடியும். ஓகேவா? டைம் ஸ்டார்ட் நவ். குயிக் சார். இதில் ரொம்ப முக்கியம் டைம் தான். மொத்தம் நான் 4 சம் கொடுத்துருக்கேன். 5 நிமிஷம் அதிகபட்ச டைம் தருவேன். ஓகேவா? 9:44 9:49 இதை முடிக்கணும். அப்புறம் நான் லாஜிக் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் உடனே டைப் பண்ணீங்கன்னா யாருடைய ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னு என்னால் வந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். சார் ஒன்றுமே இல்லை சார், நான் வந்து இன்ட்டு கொடுத்துறேன் ஸ்கொயர் நம்பர் கியூபிக் நம்பர் அண்ட் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரியணும். எந்த ஃபார்முலா? இந்த பேஜ் நம்பர்ல இருக்க இந்த ஃபார்முலா தெரியணும். யுவஸ்ரீயோடைய ஸ்பீடு கொஞ்சம் நல்லாவே இருக்கு, ஆனந்தியோட ஸ்பீடு ஓகே நல்லா இருக்கு,
வாட் அபவுட் அதர்ஸ்? குயிக் குயிக். இந்த 30 பேருக்குள்ள வாங்க. கமான் கமான். 25க்கு 25 வாங்கணும் இல்லையா? குயிக். மொதல் விஷயம் ஓகேவா? எல்லாரும் எங்க தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ரோச் பண்ணக்கூடிய மெத்தடே வந்து தப்பா இருந்திருக்கும். இப்போ இந்த 256 இருக்குல்ல, இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா 16 ஸ்கொயரா நீங்க வந்து எழுதியிருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை இன்னமும் வந்து ஃபர்தரா எப்படி பண்ணியிருக்கலாம்னா 4 பவர் 4 அப்படின்னு பண்ணியிருக்கலாம். 4 பவர் 4. ஏன்னா 4 நாள் 16. அண்ட் தென் அதை வந்து என்னன்னா மறுபடியும் 2 டைம்ஸ் வந்து பண்ணணும். அப்போ இந்த 256 இது போல 4 பவர் 4 மாத்திட்டு அதுக்கும் மேல 5/4 இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளி என்ன பண்ணலாம்? 4 இங்க பவர்ல 4 இருக்கு, அங்க 5/4 இருக்கு. 4 4 கெட் கேன்சல். அப்புறம் 4 பவர் 5 4 பவர் 5 சிம்பிளிஃபை பண்ணா 1024 கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா வந்து ஆன்சர் தெரிய வேண்டிய ஒன்று. சரி, இங்க √8 1/3 இருக்குல்ல, இந்த ரூட்டை நீங்க என்னவா மாத்திருக்கலாம்னா 8 பவர் 1/2 இன்டூ 1/3 மாத்திக்கலாம். ஏன்னா இந்த √2க்கான வேல்யூ 1/2 தானே. அப்போ 1/2 பவர் 1/3 மாத்திருக்கலாம். சார் அப்படி மாத்தி இருந்தா என்ன சார் பண்ணிருக்கலாம்? சார் 2 × 3 2 × 3 வந்து என்ன 6. அப்ப 8 பவர் 1/6 போட்டுக்கலாம். 8 பவர் 1/6. அதுக்கப்புறம் இந்த 8 எப்படி மாத்திருக்கலாம்னா 2 பவர் 3 பவர் 1/6 மாத்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2 பவர் 3 அங்க 1/6 6 3 கெட் கேன்சல். கடைசியில் 2 பவர் 1/3 2 பவர் 1/3 ரைட்டா? அப்படித்தானே வருது. 2 பவர் 1/2 3யும் 6ம் கேன்சல் 2ல 2 பவர் 1/2 2 பவர் 1/2 √2 மாறும். ஓகேவா? √2 மாறும். √8 பவர் 1/3 இப்படி ஈஸியா வந்து சொல்லலாம். அடுத்தது இந்த இடம் 32 டிவைடட் பை 243. இங்க எத்தனை பேர் சரியா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 4th one 36. ஓகே, தேர்ட் ஒன் யாரெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க? 81/16. எஸ், 81/16 யோசிச்சு பண்ணது ரைட்டு. தேர்ட் ஒன் எத்தனை பேர் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தேர்ட் ஒன்னை நான் தனியா சிம்பிளிஃபை பண்றேன். 32 பவர் 243. ஒரே ஒரு விஷயம்தான். 32 2 உடைய ஏதோ ஒரு பவர் தான் இந்த 32 அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? 2 உடைய ஏதோ ஒரு பவர் தான் இந்த 32. அப்ப 2 பவர் 5 இஸ் 32. ஆமா, என்ன பாருங்க, 2 பவர் 2 4 2 பவர் 2 4. ஓகேவா? அண்ட் தென் இது 4 × 4 16 16 × 2 32. அப்ப 2 அப்ப 2 பவர் 5 2 பவர் 5 அப்படின்னு மாத்தலாம். அப்ப ஒரு விஷயம், மேல இருக்கிறது 2 பவர் 5 இருக்குன்னா கீழே ஒருவேளை அந்த 5யோட காம்பினேஷன்ல இருக்கலாம். கண்டிப்பா அப்படி இருந்தா தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்ப மேல இருக்கிறது 2 பவர் 5னா கீழே இருக்கிறது 3 பவர் 5 அல்லது 4 பவர் 5 எதுவா இருக்க முடியும் அப்படின்றத நீங்க சிந்திக்கணும். 4 பவர் 5 டூ லார்ஜா இருக்கும். அப்ப கண்டிப்பா 3 பவர் 5 தான். செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்ப 3 பவர் 5. அப்புறம் ஒண்ணுமே இல்லையே, 2/3 ஹோல் பவர் 5 பிளஸ் இங்க ஆல்ரெடி வந்து என்னன்னா அந்த இதுல -4/5 இருக்கு. ஸோ தட் நீங்க என்ன பண்ணலாம், மேல -4/5 அப்படின்னு போட்டுக்கலாம். அகைன் இட் கேன் பி சிம்பிளிஃபைடு. எந்த மேனர்ல? 5 5 கெட் கேன்சல் 5 5 கெட் கேன்சல். ஆனா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, எங்க 2/3 பவர் -4னா அது என்னன்னு எழுதலாம்? 3/2 பவர் +4 எழுதலாம்னு சொன்னல. இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல. அப்ப அதுபடி பாத்தீங்கன்னா 3 பவர் 4 2 பவர் 4 2 பவர் 4 16 3 பவர் 4 இஸ் 81. யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ தயவு பண்ணி இதை எழுதிக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன் ஆல்ரெடி ஏதோ மாதிரி இருக்கா? கரெக்டா? யாரெல்லாம் தப்பு பண்ணீங்களோ தயவு பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 4th சம் போலாமா? 4th சம் போலாமா சார்? அதிகமா இல்லை சார், கொஞ்சம் சலிக்கிற அளவு. இதோ பாருங்க,
ஏஇ எக்ஸாம் வரையும் இல்லை, ஜேடிஓ எக்ஸாம் வரையும் தினம் தினம் டெய்லி ஒரு 1 ஹவராக ஆப்டிடியூட் பார்த்தாகணும் நீங்கள். ஓகேவா? எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை பாருங்க. ஏஎம்டிஎன்ல திவ்யா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஆப்டிடியூட் வந்து எடுப்பாங்க. அவங்களுடைய ஆப்டிடியூட்டை கொஞ்சம் பாருங்க. கடைசி நிமிஷம் ஆப்டிடியூடுக்கான ஃபார்முலா ரிவிஷன் கிளாஸ் மட்டும் நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? அவங்கள வச்சு தயவு பண்ணி அவங்களுடைய ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து பாருங்க. ஓகே, சரி. அடுத்து இந்த ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா -1/216 பவரில் -2/3 அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, இது என்ன பண்ணலாம்? இந்த 216 பார்த்த உடனே சார் சில விஷயம் வந்து என்னன்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் தெரிஞ்சா இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நம்மளால சொல்லிட முடியும். அப்போ நான் அடுத்தது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்கான பேசிக்கு நான் வரேன். இப்பயே நான் வரேன். ஓகேவா? கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 சம்மை கொடுத்துட்டு நான் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்க்கு வரேன். அதுக்கப்புறம் 4 சம் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ -1/216 இதை எப்படி தெரியுமா எழுதலாம்? 6³ is 216 அப்படின்னு எழுதலாம். எஸ், -1/6³ மேலே பவரில் என்ன இருக்கு? 2/3 இருக்கு. -1/6 தி ஹோல் கியூப், அங்கே மேலே -2/3 இருக்கு. ஸோ 3 கெட் கேன்சல். அப்போ என்ன ஆகும்? -1/6 பவரில் -2 நிற்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். இப்போ இந்த -2 இருக்கு இல்லையா? இதை எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். ஓகே, எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 6/1 2 எழுதலாமா? மைனஸ் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. -6 போட்டால் +6 தான் மாறும். நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? 2/3 பவரில் -4 இருக்கா, அதை 3/4 பவரில் +4 மாற்றணும் இல்லையா? அதே போல் -1/6 6/1 மாற்றி -2 +2 மாற்றிக்கலாம். அப்போ 36, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 இஸ் த ஆன்சர். 36 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது இதே டெம்போவோட பார்த்துருவாங்க. 5வது கொஸ்டின். ஓகேவா? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 25 சம்மாவது சால்வ் பண்ணுங்க. ட்ரை டு சால்வ். மேக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணால் தான் வரும். இப்போ பார்ப்போம். 10^150 ப்ளஸ் வகுத்தல் 10^146. simplify this. Please simplify this. ஆறாவது 2.4 into 10^3 divided by 8 into 10^-2. ஏழாவது 1/216. 216 வந்தாலே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரணும், 6³ வச்சு ஏதோ பண்ணிட்டாயா அப்படி ஞாபகம் இருக்கணும். பவர் -2/3 வகுத்தல் 1/27. 27 வந்தாலே 3³ வச்சு ஏதோ பண்ணிட்டாயா ஞாபகம் வரணும். -4/3 வரணும். மேல -4/3. புரியுதா இல்லையா? தென் 8th one 5^1/4 into 125 power 0.25. சார் சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் லெவல் தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. இது மீடியம் லெவல். உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது, ஃபார்முலா தெரியுதுன்னா யூ கேன் ஆன்சர். டைம் ஸ்டார்ட் நவ். 4 sum 4 minutes. அவ்வளோதான் ரூல். 4 sum 4 minutes. டைம் ஸ்டார்ட் நவ். கைண்ட்லி ஸ்டார்ட் யுவர் ஒர்க். டைப் பண்ணிடுங்க. அப்போதான் என்னால் ஸ்பீடை வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஆனந்தியோட ஸ்பீட் நல்லா இருக்கு, சரண்யா ஸ்பீட் நல்லா இருக்கு, பிரீத்தியோட ஸ்பீட் நல்லா இருக்கு. இப்போ ஓகே, யுவஸ்ரீ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, வாட் அபவுட் அதர்ஸ்? ட்ரை டு ஆன்சர் குயிக்லி. நான் பெருசாலாம் எதுவும் கேட்கல. ஓகேவா? டெய்லியும் 1 hour பாருங்க, உங்களுக்கே வந்துடும். சப்போர்ட்டுக்கு ஏஎம்டிஎன் திவ்யாவை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஏமா எதுவுமே எனக்கு சொல்லாதீங்க ஜெயபாரதி, எல்லாத்தையும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணாதான் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு தெரியும். எதுவுமே சொல்லாதீங்க, டைப் பண்ணுங்க. நான் 4 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கேன், 2 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. டைப் ப்ளீஸ். ஓரளவு எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுங்க. யாருக்கா சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்க, சால்வ் பண்றேன். அதர்வைஸ் ஆன்சர் மட்டும் சொன்னா போதும்னா சொல்லுங்க, ஆன்சர் மட்டும் சொல்றேன். எதுக்கு நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஏதாவது சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்க, சால்வ் பண்றேன். 10 பவர் 1/50 சார் 150 10 பவர் 146 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரும். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10 பவர் 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4/9 வரும், 4/9 வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 வரும். இல்லை எது காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, எதை சால்வ் பண்ணணும் சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே கனி அவங்களுக்கு லாஸ்ட் ஒன், மற்றவங்களுக்குலாம் ஓகேவா? 8th சம் எல்லாருக்கும் 8th சம்ல ஒரு பயங்கரமான டவுட் இருக்கு. அப்போ 8th சம் போட்டுருவோமா? 5 பவர் 1/4 இன்ட்டு 125 பவர் 0.25. சார் மொதல் விஷயம் சார், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் 0.25 கொடுத்துருக்கான், இவன் 1/4 கொடுத்துருக்கான். அப்ப அந்த 1/4 இஸ் நத்திங் பட் 0.25 தான் தெரியணும். 5 பவர் 0.25 தான், இதுவும் 0.25 தான். இன்டூ 125 பவர் 0.25 தான். அந்த 125 எதோட கியூப் மாதிரி இருக்கு? ஆமா 5 கியூப் மாதிரி இருக்கு. இப்போ 5 பவர் 0.25 இன்டூ 5 கியூப் பவர் 0.25. ஸோ அடுத்தது a பவர் m பவர் n which is equal to a பவர் mn ல. so that 5 பவர் 0.25 இன்டூ தோ இதுதான் a, இது mn. அப்ப 5 பவர் 3 இன்டூ 0.25 0.75ல. அடுத்து ரெண்டும் மல்டிப்ளேல இருக்கு. அப்ப பவரை ஆட் பண்ணா போதும். உள்ளதுலே சிம்பிள் இதுதான். எங்க ஸ்டார்டிங்லயே தப்பு பண்ணிருப்பீங்க, அதான் பிரச்சனை. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0.75 0.25 which is equal to 1 இல்ல, 5 பவர் 1 இல்ல. easily we can get as 5. 5 ஆன்சர் தெரியும், 5 ஆன்சர் தெரியும். வேற யாருக்காவது ஏதாவது சம் டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா, சால்வ் பண்றேன். ஏதாவது சம்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, சால்வ் பண்றேன். சம்ல டவுட் இருக்கா? நோ நோ. 7th சம் ஓகேவா? சரி 7th சம் பார்த்துருமா? கேளுங்க. 7th சம் என்ன? 1 divided by 216 பவர் -2/3 and then divided by 1 divided by 27 பவர் -4/3 which is equal to நமக்கு 4/9 ஆன்சர் வந்து கிடைக்கணும். இது கொஞ்சம் வந்து என்னன்னா ட்ரிக்கி போல இருக்கும், பட் ட்ரிக்கி இல்லை, கான்சியஸ்னஸ் இருந்தா போதும். ஓகேவா? 1 by என்ன சம்முன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 1/216 2/3 1/216 பவர்ல -2/3. அடுத்து என்ன? டிவைடட் பை 1/27 பவர் -4/3 டிவைடட் பை 1/27 -4/3. சார் இதுல இது டிவைட்ல இருக்கு ஒரு விஷயம். அப்ப பாருங்க 216 இதை இது இப்படி எழுதலாம். முதல்ல இதை எப்படி மாத்திக்கலாம்னா 1/216 பவர் -2/3ல இதை 216 பவர் 2/3 -2/3 +2/3 மாத்திக்கோங்க. அடுத்து 1/27 பவர் -4/3 இருக்குல்ல, அதை டிவைடட் பை 27 4/3 மாத்திக்கோங்க. இப்போ ஈஸில 216 பவர் 2/3 27 பவர் 4/3. இந்த 216 6 கியூப் போட்டு பவர் 2/3 போட்டுக்கலாம். இந்த 27 3 கியூப் போட்டு பவர் 4/3 போட்டுக்கலாம்.
இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தானம்மா. 6 3 2/3 3 3 get cancel 6 square 3 power 3 4/3 3 3 get cancel வெறும் 4. அப்ப 6 square divided by 3 power 4. when simplify this simply 36 3 power 4 என்ன 9981. அதாவது இது மாதிரிலாம் பெருசா இருக்கும்போது 3 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர் 9981. அதுக்கப்புறம் ஃபைனலி இதையே நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. 4/9 கிடைக்கும் 9 அமைப்பால் அடிச்சா. இந்த சம் யாருக்காவது டவுட்னா நோட் பண்ணிக்கோங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஏதாவது சம் சால்வ் பண்ணணுமா? 8th சால்வ் பண்ணியாச்சு, 7th 6th 5th 6th ஓகேவா? 5th and 6th ஓகேவா? சே சார் நோ. ஓகே தான் சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து பார்க்கலாம். டவுட் சார். ம் சார் பேஸ் சேமா இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம் சார். அப்போ பவர் வந்து சேமா இருந்துச்சுன்னா பவர் ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா ஃபார்முலா இருந்தது. பவர் ரெண்டுமே சேமா இருந்து பேஸ் வேற வேறவா இருக்கும். பவர் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஒன்றும் நான் அதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. இது மாதிரி டிவைட்ல வேணா இப்படி பண்ணலாம். நீங்க கேட்கறது என்னன்னா a பவர் m b பவர் m அப்படின்னு கேட்குறீங்க. பவர் சேமா இருந்து ஆமா சார். ஆமா சார். பவர் சேமா இருந்தா நீங்க அப்போ நீங்க தனித்தனியா தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பவர் 3 இது 3 பவர் 3 ஓகேவா? 2 பவர் 3 என்ன வருது? 8 வருது. 3 பவர் 3 என்ன வருது? 27 வருது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? 7 56 6 மீதி 5 16 + 5 21 216. இத எல்லாரும் எங்க தெரியுமா தப்பு பண்ணுவாங்க? சொல்லுங்க. இப்படி போடலாம். ஆனா இப்படி போட்டக்கூடாது. a + b பவர் m. நீங்க a பவர் m b பவர் n மேல மல்டிப்ளை தானே ஆயிருக்கு. பவரை கூட்டுற மாதிரியே கீழே கூட்டிடுவோம்னு சொல்லி தப்பு பண்ணிடக்கூடாது. 2 + 3 5 5 கியூப் போட்டா 125 வரும். அது தப்பு. 2 × 3 6 6 கியூப் போட்டா 6 36 36 216. இது ரைட்டு. இந்த இடத்துல நீங்க எல்லாரும் தப்பு பண்ண எங்க தப்பு பண்ணலாம்னா இங்க தப்பு பண்ணலாம். a + b பவர் m இதை மாதிரி போட்டு தப்பு பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பண்ணுவீங்கன்னு சொல்லலை, பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த ஒரு 2-3 சம் நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம வந்து போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ 8 சம் பார்த்தோமா? 8 தானே பார்த்துருக்கோம். எஸ். 9th ஒன் பாருங்க. 1000 பவர் 7 divided by 10 power 18. Please simplify. 10th one 256 power 0.16 into 256 power 0.09. Please simplify this. 11th one 0.04 power -1.5. Please simplify this also. 0.049 இல்லை 0.04 power -1.5 -1.5. ஸோ அடுத்து 12th one if 17 power 3.5 into 17 power x which is equal to 17 power 8, then
17 பவர் 3.5 ப்ளஸ் அந்த பவர்லேயே எக்ஸ் இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு வாட். இதில் இப்போ நம்ம பார்க்குறது அட்வான்ஸ் லெவல். திஸ் ஒன் இஸ் அட்வான்ஸ் லெவல். இதுனா இது எதுவாக இருக்கும். ஓகேவா? 4 minutes ஒன்லி டைம். யாரும் அன்மியூட் பண்ணி பேசக்கூடாது. ட்ரை டு ஆன்சர் இன் கமெண்ட் பாக்ஸ் ஒன்லி. கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 12வது சம் பார்க்குறோம். டைம் ஸ்டார்ட்னா 4 minutes. இப்போ 10:12 ஆகுது. 10:16 முடிக்கணும். கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. 4க்கும் 4 minutes முடிஞ்சிச்சு. ஓகே, கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சரை போடுற பழக்கத்துக்கு வாங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன், எது சால்வ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். 1000 power 7 10 power 18 ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா நமக்கு 1000 கிடைக்கும். வந்துதா? எஸ் வந்துதா? யாருக்கெல்லாம் வந்தது? எஸ் வந்துருச்சு. 1000 வரணும். யாருக்கா சால்வ் பண்ணணுமா? இது 1000 எப்படி வந்தது? 1000 எப்படி வந்து சால்வ் பண்ணுமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். 10 power 7 இருக்கா, 10 power 18 இருக்கா? ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் 10 power மாற்றிக்கோங்க. சார் இது ஏன் இது 1000 power 7 இருக்கு, நான் 1000 பவரே வேண்டாம். 1000 என்ன சிம்பிள் மேனர்ல 1000 என்ன 10 cube தானே 1000. அப்ப 10 cube power 7 10 cube power 7 10 cube power 7 10 power 3 into 7 21 எழுதலாமா? அப்ப 10 power 21 divided by 10 power 18 என்ன பண்ணும், இது மேல போய்டும் இல்லையா? அப்ப 10 power 21 minus 18 இல்லையா? சிம்பிள் இல்லையா? 10 power 3 இல்லையா? 1000 இல்லையா? சிம்பிளா வந்துச்சே. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், சர்வசாதாரணமாக வராது. ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஓகேவா? 256 பவர் 0.16 256 பவர் 0.009. சரி, இதுக்கான ஃபைனல் ஆன்சர் 4ன்னு வரணும். 4ன்னு வரணும். யாருக்கு 4 வந்தது? மீனுக்கு 4 வந்திருக்கு. மீனு தேவி, நீங்க இந்த சம் தானே 4? எஸ் 4. யோசி 4. ஆனந்தி 4. நிசா 4. யாருக்கு 4 வரல? ப்ளீஸ், யாருக்கு 4 வரல? வந்திருக்கணுமே 4. அடடா, வந்திருக்கணுமே 4. யாருக்குப்பா 4 வரல? 4 வரலன்னா வர வச்சிடலாம். அங்க எப்படி 4 வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க கவனிங்க. ஓகேவா? தெரியாதவங்க கவனிங்க. சம் எங்க? சம் நம்பர் சொல்லுங்கம்மா. எத்தனாவது சம் அது? அங்கேயே போயிடும். எதுக்கு வம்பு? இங்க பாருங்க, 256 பவர் 0.16 256 பவர் 0.09. பவர்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஆட் பண்ணா போதும். 256 பவர் 0.16 0.09 ஆட் பண்ணா 0.25 இல்லையா? 0.25னா 1/4 கிடையாதா? நான் என்கிட்ட பேசுறீங்களா? அப்ப பாருங்க, 256 மியூட் 256 பவர்ல 0.25 இருக்குல்ல, அந்த 0.25 1/4 எழுதலாம்ல. இந்த மாதிரி பேசிக்ல தான் நீங்க மாட்டுவீங்க, சிக்குவீங்க, ஆட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? 1/4 எழுதுனா முடிஞ்சிச்சே. 1/4 எழுதுனா முடிஞ்சிச்சே இந்த சம்மே. ஏன் 256 4 power 4 தானே? அப்ப பாருங்க, 4 power 4 பவர்ல 1/4 4 get cancel, 4 is answer. அவ்வளவுதான். 4 1/4 4 gets cancel, 4 is answer. finished. கதம் முடிஞ்சிச்சு. சரி, இந்த 0.04 பவர்ல -1.5 ஆன்சர் 125. யாருக்கு 125 வரல? மீனு தேவிக்கு வந்திருக்கு, நிசா வந்திருக்கு, வேற யாரு? சதீஷ் வந்திருக்கு,
சரண்யா ஆன்சர் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு ஏன் வரல? ஒய் ஒய் ஒய்? தம்ரூல் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு டாபிக் எடுக்கிறோம், சே எக்ஸாம்பிள் சர்ச் அண்ட் இண்டிசஸ் எடுக்கிறோம்னா 100 சம் பார்த்துட்டு போகணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறோம்னா 100 சம் பார்த்துட்டு போகணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா ஒரு 100 சம் பார்த்துட்டு போகணும். ஒவ்வொரு டாபிக்லையும் 100 சம் பார்த்துட்டு போனீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 வாங்கிடுவீங்க. அவ்வளோதான். 12வது சம்குள்ளேயே நம்ம இவ்வளோ விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். 100 சம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் 125 வந்துதா இல்லையா? சில பேருக்கு தான் வந்திருக்கு. எப்படி சார் 125? சார் இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். 0.04 இதை 1/225 சொல்லலாம். ஆனால் எனக்கு அப்படிலாம் சொல்ல வராதே சார், எனக்கு தெரியாதே, 1/25 தெரியாதே. 0.04 எப்படி எழுதலாம்? மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4/100 எழுதலாமா? எழுதலாம். அப்போ 4/100 வகுத்துருங்க, 1/25 எழுதலாமா? எழுதலாம். 1/25 பவர் என்ன? -1.5. ஆமாம். அப்புறம் நான் என்ன சொன்னேன்? பவரில் -1.5 +1.5 மாற்ற அந்த ஹோல் டேர்மையும் ரெசிப்ரோகேட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, அப்போ 1/25 25 பவர் -1.5 +1.5 மாற்றிக்கலாம். புரியுதா இல்லையா? எஸ் புரியுது. ஆமாம். நீங்கள் இன்னும் புத்திசாலித்தனமாக மாற்றணும்னா 1.5 ஓகே, +1.5 ஓகே. 1.5 எப்போ கிடைக்கும்? 1.5 எப்போ கிடைக்கும்? 3/2 which is equal to 1.5 அப்படி மாற்றணும். 25 பவர் 3/2. 25 என்ன சொல்லலாம்? 5 ஸ்கொயர் எழுதலாம். பவரில் என்ன? 3/2 இருக்கு. 2 கெட் கேன்சல். 5 கியூப் 5 கியூப் which is equal to 125 முடிஞ்சிச்சு. சார் நீங்கள் உங்கள் கண் பார்வை எங்கே போகுது? 1.5 3/2ன்னு எழுதி இந்த 25 ஸ்கொயராக மாற்றி 2 கெட் கேன்சல் அப்படின்னு உங்கள் பிரைன் திங்கிங் பேட்டர்ன் இருக்குன்னா யூ ஆர் இன் ரைட் பாத். நான் ஃபைனல் வார்னிங் கொடுக்குறேன். நாளைக்கு ரைட்டிங் சேலஞ்ச் இருக்குது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குது. தயவுப்படி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன் சார். இந்த இடம் சார் 17 பவர் 3.5 into 17 power x which is equal to 17 power 8 எனில் 17 power 3.5 plus x which is equal to what? Which is equal to what? 17 power 8. ஃபைனல் ஆன்சர் 17 power 8. எத்தனை பேருக்கு வந்தது? இல்லை இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு யாருக்கு தெரியல. எத்தனை பேருக்கு வந்தது முதல்ல அதை சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் பார்க்கணுமா? சோபனாக்கு வந்திருக்கு. மற்றவங்களுக்கு? சோபனா, அஸ்வினி, ஐ காட் இட் சார். பிரீத்தி, சோபனா, அஸ்வினி. ஓகே, குட், ஃபைன், குட். சர்வேரா இல்லை டிராஃப்ட் பண்ண எதுமா நீங்கள் எலிஜிபிள்? பி சர்வேயர் எலிஜிபிளா, டிராஃப்ட் பண்ண எலிஜிபிளா? நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் நான், அதுக்காக நான் கேட்குறேன். எனக்கு அப்புறமா பார்த்து சொல்லுங்க. சர்வேயர் எலிஜிபிள்னா பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த கிளாஸை நான் மறுபடியும் ஒரு மேரத்தான் எடுக்கிறேன். ஓகேவா? ஒரு 2 நாள் வச்சு சர்வேயர் கம்ப்ளீட் சிலபஸ் பேஸ்டான ஜேடிஓ, பேஸ்டான் ஏஇ, பேஸ்டான் சர்வேயர், மூணுத்தையும் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓகேவா? சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத நம்ம பார்க்கணும். 17 power 3/5 3.5 சம் எத்தனாவது சம்மு? 12th. நான் எரேஸ் பண்ணிட்டு எழுதுறேன். 17 power 3.5 into 17 power x, ரைட், which is equal to 17 power 8. இதான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறான். இந்த ஈக்குவேஷனில் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பவர் இருக்குல்ல, 17 power 3.5 plus xன்னு போடலாம். இதை which is equal to 17 power 8ன்னு போடலாம்.
இப்போ பவர் மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க 3.5 plus x which is equal to 8 where x which is equal to 8 minus 3.5 which is equal to 4.5. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருந்தா 17 power 3.5 plus x வாட் அப்படின்னு கேட்குறான். ஈஸியில் 17 power 3.5 plus x xக்கு பதிலாக 4.5 போடுங்க. அப்போ 17 power 3.5 plus 4.5 3.5 plus 4.5 3.5 plus 4.5 8 வரும். அப்போ 17 power 8. எஸ், ஃபைனல் ஆன்சர் இஸ் ரெடி. 17 power 8. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? சார் ஆன்சர் வரணும் சார், ஆன்சர் வரணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. இப்போ இதுலயே அட்வான்ஸ் லெவல்லாம் போச்சுன்னா அது நமக்கு தேவையில்லாத வேலையும் கூட. பேசிக்கான விஷயங்களுக்கு ஆன்சர் வருதான்னு மட்டும் எனக்கு பாருங்க. பேசிக்கா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா, அந்த டைமுக்கு உங்க பிரெயின் வேலை செய்யுதா, இதான் நான் செக் பண்றேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்பர் 12 வரை முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு 25 சம் பார்த்துட்டு போயிடலாம். தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, பிரெயின் வேலை செய்யலன்னா சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 13. Question number 13. என்ன போடலாம்? Question number 13 பாருங்க. If 2x which is equal to cubic root of 32, x என்ன? 14. 2x into 8 power 1 by 5 which is equal to 2 power 1 by 5, then x என்ன? If 5 power x plus 3, 25 power 3x minus 4, then x என்ன? Find out x. வெறுமனே x என்ன மட்டும் தெரிஞ்சா போதும். 3 minutes time, 3 minutes only time. 3 நிமிஷம் எடுத்துக்கோங்கப்பா, எடுத்துட்டு ஆன்சர் சொல்லுங்க போதும். புரியுதா? 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ஆன்சர் சொல்லுங்க. அந்த ஸ்பீடு வந்து நல்லா இருக்கு. ஓகேவா? சங்கவி செல்வம், இப்பதான் உங்களுடைய ஆன்சர் நான் பார்க்குறேன். 13, 14, 15க்கு 5/3 ஒரு ஆன்சர். -2/5 2/3ன்னு சொல்லியிருக்கீங்க பிரதீபா. சங்கவி -2/5 2/5 வரணும். 14க்கு 2/5 வரணும். நான் 2/3 எழுதிக்கோங்க. -2/5 மேல 5/3 -2/5. So finally 11/5 11/5. வந்துச்சுன்னா ஓகே. சர்ச் அண்ட் இண்டிசஸ் லோயர் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ல இருக்கு, ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் இண்டிசஸை படிங்க. அதுக்கான சம்ஸை போட்டு பாருங்க. கையோட கையா அதை முடிங்க. ஓகேவா? எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நான் சொல்றேன், அதை முடிச்சுட்டு தான் இப்போ தூங்குறீங்க.
இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் இதை சால்வ் பண்ணிட்டு நான் விட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கேக்குதா? நான் அப்புறமா நான் பார்த்து சொல்றேன். இது மூணுத்துக்கும் ஆன்சர் எத்தனை பேருக்கு சால்வ் பண்ணணும்? நான் எனக்கு சால்வ் பண்ணி காட்டுங்க சார். எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ் யோசி. எந்த சம்முக்கு? மூணுமே வா, மூணுமே சால்வ் பண்ணணுமா? 14. மற்றவங்களுக்குலாம் 14 சால்வ் பண்ணலாமா? 2 பவர் எக்ஸ் 8 பவர் 1/5 ரெண்டு மல்டிப்ளேல இருக்கு. இது எப்படி மாற்றலாம்? 8 இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 பவரில் மாற்றுக்க போதும், ஆன்சர் வந்துடும். 2 பவர் எக்ஸ் இருக்குல்லம்மா, 8 2 பவர் 3 மாற்றுங்க, பவர் 1/5. நான் பேசுகிற சென்ஸ் வந்து புரியுதா? அப்படி மாற்றுங்க போதும். அப்போ 2 பவர் எக்ஸ் 2 பவர் 3 பவர் 1/5 which is equal to 2 பவர் 1/5ல இதானே கொடுத்தா. அப்போ 2 பவர் எக்ஸ் 2 பவர் 3/5 which is equal to 2 பவர் 1/5, ரைட்? இங்கே பவர் ஆட் பண்ணிக்கலாமா? 2 பவர் எக்ஸ் 3/5 which is equal to 2 பவர் 1/5. எக்ஸ் ப்ளஸ் 3/5 இங்கே 2 பவர் 1/5. என்ன பண்ணலாம்? 1/5 மட்டும் வச்சுக்கோங்க, பவர் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த பவர் மட்டும் எடுத்துக்கிட்டா வேலை முடிஞ்சிச்சே. எக்ஸ் which is equal to 1/5 minus 3/5, ஆன்சர் -2/5 எக்ஸ். யாருக்கு புரியல? இப்போ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. எங்க தப்பு பண்றீங்கன்றத கொஞ்சமாவது ஐடென்டிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். ஐடென்டிஃபை தி வீக் ஜோன். எங்க தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. சார் இந்த 15 யாருக்கா வேணுமா? தெரியுமா? எல்லாருக்கும் வந்துடுச்சா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. வேணும்னா வேணும், இல்லைன்னா இல்ல. ஓம் பிரகாஷ்க்கு வேணும் 15. 5 பவர் எக்ஸ் பிளஸ் 3 which is equal to 25 பவர் 3x minus 4. 5 பவருக்கு மாத்துங்க, அதான் ஹிண்டே. அப்ப நான் ஆன்சர் எழுதுறேன் பாருங்க. 5 பவர் எக்ஸ் பிளஸ் 3 இங்க 5 ஸ்கொயர், அப்ப பவர் 3x minus 4. 3x minus 4. அப்ப இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை மாத்தினா போதும். அந்த 2 உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5 பவர் எக்ஸ் பிளஸ் 3 which is equal to 5 பவர் 6x minus 8. You just equate the powers. X plus 3 which is equal to 6x minus 8. 6x இது இங்க போச்சுன்னா 5x minus x ஆயிடும். இவன் இங்க வந்தா plus 8 ஆகும். 8 plus 3 11 which is equal to 5x. I want x 11/5. ஆன்சர் வந்ததா இல்லையா? 11/5 ஆன்சர் வந்ததா இல்லையா? ஈஸி, ரொம்ப ஈஸி. 13 யாருக்கு வந்தது இல்ல யாருக்கு வரல? யாருக்கு வந்தது இல்ல யாருக்கு வரல? நோ, எல்லாருக்கும் வந்துச்சா? எஸ். அட்டென்டிவா இருக்கீங்களா? 1 hour ஆயிடுச்சு. இப்போ பிரைன் ஓகேவா? இல்ல இப்ப சம் கொடுத்தா போடுவீங்களா இல்ல நிப்பாட்டுவோமா? 1 hour போதுமா? இல்ல ஜெயபாரதி என்ன சொன்னீங்கன்னு தெரியல. இல்லம்மா எனக்கு இங்கிலீஷ்ல கண்டினியூ ஆர் நாட்?
கண்டினியூ ஓகே, கண்டினியூ. சரி, ஓகே. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஈஸியான சம் தான் வந்து கேட்பாங்க, ஓகேவா? இந்த அளவு ரொம்ப அட்வான்ஸாக கேட்க வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூட இதே பேசிக்கில் சம்மை பார்க்கலாம். இப்போ சம் எத்தனை பார்த்தோம்? இது எத்தனாவது நம்பர்? 15ஆ? பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. 16வது சம். வெரி சிம்பிள் மேனர். 0.00032 பவர் 3/5. இது என்ன பண்ணணும்? 17வது 0.04 பவர் -1.5. இந்த 1.5 வந்தா என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். 0.04 வந்தா என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். 18(1). கியூபிக் 8 பவர் 1/3. ஐ திங்க் இந்த சம் போட்டாச்சுல. இந்த சம் போட்டாச்சு. $256. 17 போட்டாச்சா? சரி, மாத்துறேன். 256 17 போட்டாச்சு இல்லையா? போட்டரே வருதா? இப்போ 17 இருக்கிற இடத்துல இது போடுங்க. 25 பவர் 7.5 இன்ட்டு 5 பவர் 2.5 டிவைடட் பை 125 பவர் 1.5. 17. 18 6 பவர் 2/3 into cubic root of 6 power 7 divided by cubic root of 6 power 6. போடுங்க 17 18 போடுங்கப்பா. எய்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் 1.4 எக்ஸசைஸும் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் எக்ஸசைஸ் 2.1 படிங்க. தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் தூங்கணும். ஸ்ட்ரிக்ட்லி தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் தூங்கணும். ஆன்சர் வந்துச்சா மட்டும் எனக்கு சொல்லுங்க, போதும். 3 minutes டைம். இப்பத்துலேருந்து 47 முடிங்க. யாருக்காவது இந்த சம் சால்வ் பண்ணணுமா? ஏதாச்சும் சம் சால்வ் பண்ணணுமா? இந்த மூணுமே சால்வ் பண்ணணுமான்னு கேட்டேன். யாருக்கும் சால்வ் பண்ண வேண்டாம் இல்லையா? ஆன்சர் மட்டும் சொன்னா போதுமா? ஆன்சர் மட்டும் சொன்னா போதும் இல்லையா? சார், இந்த 16 சம்முக்கு பார்த்தீங்கன்னா போடுறேன் 16 தானே, 16 தானே. 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இதை மாதிரி கேட்டாலே அதை ஒரு ஃப்ராக்ஷனல் ரேஷியோவாக மாற்றிக்கோங்க. 0.00032னா அதை 32வா மாற்று. 32வா மாற்றத்துக்கு என்ன பண்ணும்? 32, அதாவது மல்டிப்ளை பண்ணணும் மேலேயும் கீழேயும். 32வா மாறினா 1 2 3 4 5 5 0 1 போட்டு 5 0 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க மேலேயும் கீழேயும். 1 2 3 4 5 லட்சத்தால் மல்டிப்ளை பண்ணும். அப்புறம் பவரில் 3/5. அப்புறம் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 power 5 32, இங்கே 10 power 5. ஆமால 5 0ல 10 power 5 and then 3/5. ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ 2/10 power 5 3/5 5 get cancel. 2/10 power 3 2 10 get cancel. 1/5 power 3 1/125. ஈஸி, செம்ம ஈஸியான ஒன்று இது. அடுத்து இந்த இடம் பாருங்க. இது என்ன இடம் சார்? இதுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்றேன். 15 power 13 வந்து இருக்கணும். இதுக்கு ஆன்சர் சொல்றேன் 6 வந்து இருக்கணும். இதெல்லாம் ஈஸி தானே. யாருக்கா சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்க, சால்வ் பண்றேன்.
யாருக்காவது சால்வ் பண்ணணும்னா சொல்லுங்கம்மா, சால்வ் பண்றேன். நோ, யாருக்கும் சால்வ் பண்ண வேணாமா? நோ நீட், நோ நீட். கொஸ்டின் நம்பர் எது வரையும் பார்த்துருக்கோம்? 18, 19. இன்னும் ஒரு 2 சம் இதில் பார்த்துட்டு அடுத்தது வேற மாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். டோன்ட் வரி. 5√5 5 cube divided by 5 power minus 3/2 which is equal to 5 power a plus 2. What is a? In 20, 1/5 power 3y which is equal to 0.008. Then what is 0.25 power y? குயிக்கா இது பார்த்துட்டா நம்ம அடுத்து வேற மாடலில் ஒரு 4 சம் பார்த்துருவோம். டைம் 11 ஆக போகுது. குயிக்கா பண்ணுங்க. இப்போ இரவு நேரத்தில் இதை மாதிரி உட்காரத்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகலெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இப்போ விடுறேன். நாளைக்கு தெரியும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பாலிட்டி படிக்க வச்சுட்டேன், ஐஎன்எம் படிக்க வச்சுட்டேன், ஹிஸ்ட்ரி படிக்க வச்சுட்டேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிவிஷன் கிளாஸ் கொடுக்க போகிறேன் அருண் சார் வச்சு. இப்போ ஆப்டியும் போகுது. ஜிஎஸ்க்கு 100க்கு ஒரு 80யாவது வாங்கணும். டெக்னிக்கல் மறுபடியும் இப்போ 1 டே விட்டு 1 டே ரைட்டிங் சேலஞ்ச் நடக்கும். ஜேடிஓ எல்லாரும் ஆகணும். எல்லாராலையும் ஜேடிஓ ஆக முடியும். டோன்ட் வரி, நம்பிக்கையோட படித்தா போதும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏஇ நிறைய முயற்சி எடுத்து ஆகலாம். அதுக்கும் நம்பிக்கையோட படித்தா போதும். ஏஇ நிறைய முயற்சி எடுத்து ஆகலாம். நம்பிக்கையோடு படித்தா மட்டும் போதும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3-4 நிமிஷத்துக்கு மேலே இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஜெயபாரதி 4 இஸ் ரைட் ஆன்சர். ஏக்கான வேல்யூ 4. அடுத்தது வரல. 8th 9th புக்கில் தாம்மா இது இருக்கு. அதையும் நான் சொல்லிட்டேன். சர்ச் அண்ட் இண்டிசஸ் 8th and 9th புக்கில் இருக்கு. கையோட கையா புக்கு. மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை புக்கை தாண்டி அவன் கேட்க மாட்டான்மா. போய் ஆர்எஸ் அகர்வால் இதெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்காதீங்க. ஸ்கூல் புக் தான் பிரைமரி சோர்ஸ். அடுத்த சம்குள்ள போகலாம். இதுக்கான ஆன்சரை மட்டும் நான் சொல்லிடுறேன். சொல்யூஷன் வேணும்னா நான் போடுறேன் தேவை ஏற்பட்டால். 0.25 இஸ் ரைட் ஆன்சர். அல்லது 1/4ன்னு சொல்லலாம். எதுக்கு? இதுக்கு 0.25. யாருக்காவது இதுக்கு சொல்யூஷன் போடணுமா? மேலுக்கும் கீழ்க்கும் சொல்லுங்க குயிக்கா. அடடா, எதுக்குப்பா? ஃபர்ஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிள். ஓகேவா? தனியாக எழுதுறேன். கொஸ்டின் நம்பர் 19. 5√5 into 5/3 divided by 5 power 3/2 which is equal to 5 power a plus 2. What is a? அவ்வளோதானே? 5√5 5 power 1/2ன்னு போட்டுக்கலாம். மல்டிப்ளை ஆகிட்டு இன்ட்டு 5 cube divided by 5 power minus 3/2 which is equal to 5 power a plus 2. right? அடுத்து என்ன பண்ணலாம்? 5 power minus 3/2 மேலே போயிட்டா 5 into 5 power 1/2 into 5 power 3 into 5 power 3/2 which is equal to 5 power a plus 2.
பவர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? அப்ப இது 5 பவர் 1, இது 5 பவர் 3 ஆட் பண்ணா 4, இது ஆஃப், இது 3/2 அப்படியே எழுதுறேன். ஆஃப் 3/2 which is equal to ஓகேவா? இந்த சைடு என்ன a plus 2 ரைட், இங்கேயும் 5 இங்கேயும் 5. when simplify this 5 பவர் a 4 plus இதை ஆட் பண்ணா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணா என்ன வரும்? 2ன்னு வரும். ஆட் பண்ணி பாருங்க. 4/2ன்னு வரும். 2 4 கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். which is equal to 5 பவர் a plus 2. இது 5 பவர் 6, இது 5 பவர் a plus 2. I want a ல 6 which is equal to a plus 2, a which is equal to 6 minus 2, a which is equal to 4. 4 is answer. வந்துச்சேப்பா, வந்துச்சு. 4 வந்துச்சு. வேற என்ன ஆன்சர் வரும்? இது எப்படி 0.25 வந்ததுன்னு தெரியுமா இல்ல போடணுமா? கேட்கல. ஓ பிளஸ் போட்டு, பிளஸ் இல்லம்மா, மல்டிப்ளை வச்சுக்கோங்க. பிளஸ் கிடையாது, மல்டிப்ளை. பண்ணியாச்சா? எஸ். ஸ்டில் எனர்ஜியோட இருக்கீங்களா? ஸ்டில் எனர்ஜியோட இருக்கீங்களா? சம் போடலாமா? 20 சம் போட்டிருக்கோம். புரியல. 20 போடணுமா? உங்களுக்கு தான் கேட்குறேன். 20 போடணுமான்னு கேட்குறேன். ஓகே. 20 ஆன்சர் வந்து 0.25 வரும். எப்படின்றத பார்ப்போமா? 1/5 பவர் 3y which is equal to 0.008. ரூல் இதுதான். இப்படி இருக்கக்கூடாது. 8/1000 மாத்திக்கோங்க. இதுல தப்பு பண்ணிட்டீங்களான்னு மட்டும் செக் பண்ணுங்க. இங்க தான் உங்க பிரைன் ஆக்டிவ் ஆகணும். பவர் 3y கெட் கேன்சல். ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். மறுபடியும் அடிச்சு 1/125 மாத்திக்கலாம். 1/5 பவர் 3y which is equal to 1/125. இதுல எதுவுமே இல்லை. 1/5 பவர் 3y which is equal to 1/5 பவர் 3. 3y which is equal to 3, y which is equal to 1. அப்ப அவன் என்ன கேட்கிறான்? 0.25 பவர் y என்னன்னு கேட்கிறான். y which is equal to 1 இல்ல, அப்ப 0.25 தானே. பவர் 1னா அதே தானே, 0.25 தானே. சிம்பிள். புரியுதா இல்லையா? ரொம்ப ஈஸி. ப்ரெடிக்டபிள். கொஞ்சம் ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு ட்ரிக்கை கத்துக்கிட்டோம் இல்லையா? என்ன பண்ணணும் இல்லை என்ன பண்ணா வரும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து என்னன்னா மக்கப் பண்ணி வராது. மறுபடியும் ரிப்பீட்டன்ஸ்ல தான் வரும். தப்பு பண்ணி பழக்கத்துல தான் வரும். ஓகே ஃபைன். நவ் கொஸ்டின் நம்பர் 21. இன்னும் ஒரு 10 சம் மட்டும் பார்த்துட்டு நான் விட்டுறேன். ஓகே. இப்ப அல்ஜிப்ரா ஃபார்முலாவை ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிட்டு இதை பாருங்க. 7m² - 6m divided by m what? (25x³ y² divided by 15x² y what? 30a³ b³ c³ divided by 45 abc what? -72 l power 4 m power 5
n power 8 divided by minus 8 L square m square n cube what? 25 5x square plus 10x whole divided by x plus 2 what? The time start now. 5 minutes only. ஈஸியா இருக்கா? போடுங்கம்மா. எந்த ஒரு விஷயமும் வேணாம். பிராக்கெட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். சில விஷயத்தை பிராக்கெட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்தா போதும். இப்ப பாருங்க 7m/6 வந்துச்சு ஆன்சர். யாருக்கு? சரண்யாக்கு. 7m-6 எஸ் 5x divided by 3 na okay Jayabharati 5/3 x மட்டும் இல்ல xy ஏன் y square y இருக்கும். அடுத்து யாரும் வரலையே come on இந்த இரவு நேரத்துல முழிச்சிருந்து ஓடிட்டே இருக்கும். காலையில 5 மணிக்கு நீங்களா எழுந்து படிக்கிறீங்க. இதெல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகணும். ஓகேவா? அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பயப்பட வேண்டாம். ரைட்டிங் சேலஞ்ச் மறுபடியும் நான் 4ல இருந்து வைக்கிறேன். நாளைக்கு ஃபுல் டே படிக்கணும். ஃபுல் டே தமிழ்நாடு ஹிஸ்டரியை தவிர வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆல் கேண்டிடேட்ஸ் ஷுட் ஸ்டடி தமிழ்நாடு ஹிஸ்டரி. மார்னிங் 5 மணியில் ஆரம்பிச்சு நைட்டு 8-9 மணி வரையும் பப்ளிக் எக்ஸாமுக்கு போற பையன் எப்படி படிப்பானா அப்படி படிக்கணும். 9l square m cube n power 5 2/3 லாம் வராது. சாரி 9l square m cube n power 5ன்றது இங்க. இது 2/3 தான். 2/3 வரும். இங்க பாத்தீங்கன்னா 2/3 a square b square c square easy. அடுத்தது 9l square m cube n power 5. Then final one 5x. very good Ashwini. யாருக்கு ஏதாச்சும் சால்வ் பண்ணா கேளுங்க. அதை மட்டும் சால்வ் பண்றேன். ட்ரை பண்றீங்களா பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. ட்ரை பண்றது பண்ணுங்க. இந்த 5 சம்ல யாருக்காவது ஆன்சர் போடணுமா? யாருக்கா ஆன்சர் வரணுமா? வந்தது இல்லையா? ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. யாருக்குமே ஆன்சர் வராம இல்லைல்ல? வந்துச்சா? எஸ் வந்துச்சு இல்லையா? எஸ் சார். சோபனா சொல்லுங்க. சோபனா கை தூக்கி இருக்கீங்க. ஓ ஆன்சர் வந்துச்சு. ஓகே ரைட். இப்ப அடுத்த ஒரு 5 சம் மட்டும் பார்த்துட்டு நான் விட்டுறேன். 30 ஓகேவா? 30 டார்கெட் 30. 26வது x cube minus 27 divided by x square minus 9. 27வது x cube minus 1 divided by x square plus x plus 1. 28வது a cube plus b cube divided by a square plus b square plus 2ab into a square minus b square divided by a minus b. 29வது 4x minus 4 divided by x square minus 1 divided by x minus 1 divided by x plus 1. 30வது x square plus 1 divided by x power 4 minus 1. So try to answer all these 5. இந்த 5க்கும் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். யூ ஹாவ் டு ஸ்டடி. அவ்வளோதான், சிம்பிள்.
அஞ்சுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டா டக் டக்குன்னு போயிடலாம், தூங்கலாம். டைம் ஸ்டார்ட் நவ். குயிக், 5 minutes only. வெல் அண்ட் குட். ஆன்சர் பண்ணுங்கம்மா, பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரையும் நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஏதோ ஒரு ஃபார்மெட்டுக்கு வர வைக்கணும்னு பார்க்காதீங்க. எது வரையும் முடியுதோ அது வரையும் தான் பண்ண முடியும். எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 9 ப்ளஸ் 3y. அப்போ ப்ளஸ் 3 சாரி ப்ளஸ் xy. ஸோ 3x போட்டுட்டு டிவைடடில் ஏ ஸ்கொயர் சாரி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. எதையும் கேன்சல் பண்ணால் போதும். எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 கேன்சல் பண்ணால் போதும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே ஆன்சராக வரும். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் அப்படி வச்சுக்கோங்க. We know the formula a cube minus b cube which is equal to a minus b, a square ab plus b square. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x minus 1 a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர், abக்கு பதிலாக x, b ஸ்கொயருக்கு பதிலாக 1 டிவைடட் பை அந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இது ரெண்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் நிற்கும். சதீஷ்குமார் லைனாக போட்டிருக்காப்புல, கரெக்டு. அப்போ 27வது சம்முக்கு எக்ஸ் மைனஸ் 1 தான் ஆன்சர். அல்ஜிப்ரிக் ஃபார்முலா எது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லைன்னா மாட்டிப்பீங்க. அல்ஜிப்ரிக் ஃபார்முலா எது யூஸ் ஆகுன்னு பார்க்கணும். இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு போடுங்க. டிவைடட் பை ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி கெட் கேன்சல். அதே போல் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இங்கே ஒரு ஏ ப்ளஸ் பி மேலே இந்த சைடு இருக்குது, இங்கேயும் இருக்குது, ரெண்டுமே கேன்சல். சார் ஃபைனலி இந்த 28க்கு மேலே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் நிற்கும். பார்த்துக்கோங்க. ஃபார் 29 4x மைனஸ் 4, 4 வெளியெடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், எக்ஸை வெளியெடுங்க. இல்லை இது எக்ஸ் வெளியெடுக்க வேணாம், யூ ஜஸ்ட் டேக் அவுட் 4 மட்டும் வெளியெடுங்க. அப்போ 4 வெளியெடுத்துட்டு எக்ஸ் மைனஸ் 1 போடுங்க. கீழே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தாங்க அது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதான் போடுங்க. எப்படி சார் போடுறது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1, இங்கே வகுத்தல் அப்படின்றது பெருக்கலாக மாறும், அதை அப்படியே தலைக்கீழாக மாற்றிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 கெட் கேன்சல், எக்ஸ் மைனஸ் 1 கெட் கேன்சல். மேலே 4 இருக்குது, கீழே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதான் ஆன்சர். 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. And finally this one x square plus 1 divided by x power 4 minus 1. சார் x square plus 1 அப்படியே வச்சுக்கோங்க. அதை x square பென் கலர் மாற்றிக்கிறேன். அதை x square plus 1 square வச்சுக்கோங்க. கீழே
எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இருக்கா, அதை என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஆக மொத்தம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். ஸோ when simplify this, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், இது ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி. Finally we can get cancel this one and then 1 by x square minus 1 கிடைக்கும். So this is the final. ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு நாளைக்கு காலையில் கிளாஸ் இல்லை, எல்லா பேட்சுக்குமே காலையில் கிளாஸ் இல்லை, நாளைக்கு ஜேடிஓவும் இல்லை. உங்களுக்கு நாளைக்கு ஃபுல் டே டைம். எதுக்காக மட்டும் நான் சொல்கிறேன், நாளைக்கு அதை பண்ணலை, நாளைக்கு அதை படிக்கலை, நாளைக்கு ரைட்டிங் சேலஞ்சில் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா அடுத்த நாள் வந்து என் கிளாஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ரிமைனிங் ரெசிடியல் திங்ஸை ரெக்கார்டட் வீடியோவாவோ இல்லை மதன் சாரோ எடுக்க சொல்லிடுவேன். ஓகேவா? இல்லை வேறு யாராவது ஃபேக்கல்ட்டியை எடுக்க சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு டைம் கொடுத்து ஜிஎஸ்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அது அத்தனை பண்ணியாச்சு. இப்போ ஜிஎஸ் டன், என்னால் முடிஞ்ச அத்தனையும் நான் பண்ணிட்டேன் ஜிஎஸ். இப்போ நான் டெக்னிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட டெக்னிக்கலுக்கு நான் மூவ் ஆகணும். நாளைக்கு யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரினா எது எது சார் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி? திருக்குறள், சங்க இலக்கியம் நான் நிறைய நடத்தலை, உண்மைதான். அதை நான் மறுபடியும் நான் ஒரு நைட் டைம் ப்ரிவிஷனில் நான் சங்க இலக்கியம் மட்டும் நான் வைக்கிறேன். சங்க இலக்கியங்கள், அகழ்வாராய்ச்சி, பாளையக்காரர்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, நீதி கட்சி, பெரியார், அண்ணா, இவ்வளவுதானப்பா. இதுல சங்க இலக்கியத்தை விட்டு தொலைங்க, மற்ற எல்லாத்தையும் படிச்சே ஆகணும். நாளைக்கு இதை படிச்சா மட்டும்தான் நான் அடுத்தது ஏதாவது உங்களை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணும். மறுபடியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பார்த்துன்றதுக்காக தான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி 4 days கிளாஸ் வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஆரம்பத்தில் நடத்தின அந்த கிளாஸ், யாரெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட்டோ ஃபார் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன், போய் வெப்சைட்டில் போய் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுங்க. இப்போ ரிவிஷன் கிளாஸுக்கு நீங்கள் உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஃபுல் டே டைம் எதுக்காகன்னு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாளைக்கு ஃபுல் டே டைம் நீங்கள் ரைட்டிங் சேலஞ்ச் 9 to 11 நைட்டு 9 மணி வரையும் டைம். எப்படி மக்கப் பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் மக்கப் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி மக்கப் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி கேட்பேன். சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தது முதற்கொண்டு கேட்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி மட்டும்தான் கேட்பேன். ஓகேவா? தேங்க்யூ. சொன்னது புரிஞ்சுதா? மறுபடியும் கத்த வைக்காதீங்க. நாளைக்கு இது பண்ணலைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தேங்க்யூமா, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கா? நோ, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட், நோ டவுட், நோ. தேங்க்யூ. நன்றி, நன்றி.